இதுதான் சார் எங்களோட ஆர்கே மெஸ்ஸோட மண்மனை சமையல் கூடம். ஓகேங்களா? இதை வந்து நாங்கள் வந்து மண்மனையில் வந்து உப்புக்கறி, ஆசாரி உருவல், பள்ளிப்பாளையம், நாட்டுக்கோழி, பண்ணையார் உருவல் எல்லாம் செய்கிறேன் சார். அது இல்லாமல் தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்கிறேன் சார். பாரம்பரிய முறையில் கல் செக்கில் ஆட்டி தான் சார் இஞ்சி பூண்டு மசாலா செக்கில் ஆட்டி தான் சார் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆயில் முழுக்கொண்டு செக்காயில் தான் சார், ஒரிஜினல் செக்காயில் போட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். மண்மனையில் வந்து தண்ணி குழம்பு இருக்குது, உப்புக்கறி இருக்குது, ஆசாரி ரோல் இருக்குது, தக்காளி ரசம் செய்கிறேன் சார். வேறு வந்து மீன் குழம்பு இருக்குது, பச்சைப்புளி ரசம் சார். நம்மளோட மெயின் கான்செப்ட் வந்து நம்ம மண்மனையில் வந்து பச்சைப்புளி ரசம் சார். மீன் குழம்பு. ஆமாம் சார், நாட்டுக்கோழி இது மண்பானை மீன் குழம்பு சார். நாட்டுக்கோழி மண்மனை பிரியாணி சார், மண்மனையிலே பண்ணுறேன் சார். நாட்டுக்கோழி பிரியாணி. ஆமாம் சார், நாட்டுக்கோழி பிரியாணி. இது வந்து உப்பு கறிங்க சார், நாட்டுக்கோழி மண்மனை உப்பு கறி. ஆமாம் சார். இது நாட்டுக்கோழி ஆசாரி வருவது சார், மண்மனையில் ஆசாரி வருவது. ஆமாம் சார். இதோட ஸ்பைசஸ் வந்து எல்லாமே வந்து ரெட் சில்லி ஒன்லி ரெட் சில்லி, ஸ்மால் ஆனியன் சார். இதோட ஸ்பைசஸ் தான் சார் இருக்கும். தூள்லாம் எதுவும் போடுறதில்ல. ரெட் சில்லி அண்ட் ஸ்மால் ஆனியன். நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி மண்பானை பிரியாணி. என்னது? மட்டன் சுக்கா. நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல். இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. ஆமாம், மட்டன் சுக்கா வரமிளகா போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் போகிறது இது. இது வந்து ஸ்பெஷல் கர்ட் ரைஸு. ஆமாம், ஸ்பெஷல் கர்ட் ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஆட் ஆகிடும். இதே நார்மல் கர்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது தாளித்து போடுவாங்க. இது வந்து கிறிஸ்பி மிக்ஸ் வெஜ். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு கேப்சிகம் இது எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க, மசாலா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. கிறிஸ்பி மிக்ஸ் வெஜ் இது பேர். ஐஸ் பாயசமா? சரி, இப்போது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்க இப்போ மண்பானையில் என்னென்ன ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக எங்ககிட்ட நாட்டுக்கோழி, சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்னா நாட்டுக்கோழி பிரியாணி. அதான் நாட்டுக்கோழி மண்பானைனா பெஸ்ட்டு. லஞ்ச் டைமில் வந்து மெஜாரிட்டி வருது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கும். அதை விட்டிங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டுமே வரும். சரிங்களா? அது கூட பார்த்தீங்கன்னா உப்பு கறி, மண்பானை ஐட்டம்ஸ் தான் மதியானத்தில் இருக்கும்.
ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் 777 இருக்குது, 555, லாலிபாப், 65 இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. ஃபிஷ் ஐட்டமில் ஒரு இம்போர்ட்டட் ஃபிஷ் இருக்குது, பாஷா ஃபிஷ்னு சொல்லிட்டு தவா ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு போன்லெஸ் ஃபிஷ் ஃபுல் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி தரோம். அது வந்து நைட் டைமில் மட்டுமா? இல்லை, அது எப்போவுமே கிடைக்கும். ஓகே. டைமிங் எப்படி, என்ன டைம்லேருந்து என்ன 11 டைம்? to 11 சார். 11 to 11. மார்னிங் 11 to நைட் 11. நைட் டிஃபன்னா என்ன ஐட்டம்லாம்? நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதாவில் நான் கிடைக்கும், ப்ளைன் பட்டர் கார்லிக் எல்லாம் நான் கிடைக்கும். கோதுமையில் சப்பாத்தி, ஃபுல்கா, தந்தூரி பரோட்டா, ரொட்டி, குல்ச்சா இருக்கும், பட்டர் குல்ச்சா இருக்கும், எல்லாமே கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் 11 to 11 எல்லா டிஷ்ஷும் கிடைக்கும். ரைஸ் ஐட்டம் சிக்கன், எக்கு, வெஜ்ஜு, மஷ்ரூம், பன்னீர் எல்லாத்துலேயுமே ரைஸ், நூடுல்ஸ் இருக்கும். பிரியாணி வந்து ஆஃப்டர்நூன் மட்டும் தான்? ஆமாம், ஆஃப்டர்நூன் மட்டும்தான் பிரியாணி. நைட் டைம் கிடையாது? நைட் டைம் பிரியாணி